சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். கல்யாணம் வேணாங்கிற காரணம் எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு வாழ்க்கை வேணாம், நான் இப்படியே இந்த காலத்தை முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறான். நான் சொல்ற கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பிரச்சனை தீரும். மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கோவில் தேவதானப்பட்டி அந்த இடத்துக்கு போய் மஞ்சள் ஆறு வரும். மஞ்சள் ஆத்துல தலைமுழுவி வழிபாடு செஞ்சுட்டு வா. காமாட்சி அம்மன் கைலாயத்துல இருந்து வந்தவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வா. குழந்தை வடிவத்துல இருப்பா. எப்படியா மட்ட புத்திக்காரனை மாத்திடுவா, திருத்திடுவா, சரி பண்ணி கொடுத்துருவா. மறக்காம அங்க போ, உன் பிள்ளைக்கு ஒரு வழி கிடைக்கும். அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். இப்ப கல்யாணத்தை தம்பி பையனை பண்ணி வைக்கிறான். 1000 பொண்ணை கொண்டு போய் நிறுத்த கூட அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். வேணா சவால். மாட்டான் 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 10 தடவை சொல்லிவிட்டேன். வீட்டு வாசல்ல கட்டு. இது அவனுக்கு உள்ளு கொடுங்க. ஆமாயா, யாரோட இது? யார் வந்திருக்கா கூட? சுமித்ரா யாரு? மக எங்க இருக்கிறா? மகளும் தலை குளிச்சிட்டாளா? மகளும் தலை குளிச்சிட்டா, பொண்டாட்டி தலை குளிச்சிட்டாளா? 2 பேருமே வா. மகளா? அவங்க 2 பேருமே உள்ள வரக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இவளுடைய மிருகம் வந்து ஆண் நாயி, இவளுடைய பச்சி வந்து சிட்டுக்குருவி, இவளுடைய மரம் வந்து செங்க மரம். சொல்றேன் கேட்டுக்கோ. பல சிக்கல்ல இருக்கிறா, பல தொந்தரவுல இருக்கிறா, படிப்பும் போச்சு, இவளால கை கட்டி பதில் சொல்ற நிலைமை கிட்ட வந்துருச்சு. அவளோட புத்தி அவகிட்ட இல்ல. இவ முதல்ல சுத்தாகட்டும். இவளை பத்தின ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அவளை சபையில நிறுத்து, உடைச்சி தரேன். அதுக்கு மேல என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். அவ வரணும் உள்ள, அப்புறம் தான் அவளுக்கு கணக்கே. இப்போ நான் சும்மா தான் அனுப்புறேன், அவளை கூட்டிட்டு வந்து நிறுத்து, இந்த பிரச்சனைக்கு முடிவு பண்ணி தரேன். கனி கூட தரமாட்டேன், தரக்கூடாது. அவ உள்ள வரணும். கூட்டியாதனா மானத்தை காப்பாத்தி மரியாதையை காப்பாத்தி சரி பண்ணி தரேன். இல்ல நீ பட்டலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு தான் வரப்போற. விளைவிக்கலாம். கூட்டிட்டு வா, பேசிக்கலாம். சுத்தம் பண்ணிட்டு கூட்டு வா. யார் அது? பையன் பேர் என்ன? கந்தவேல். வயசு 27. வரத்துல பிறந்தான், வரத்துல வந்தான். பேரு கந்தவேலுன்னு பேரு வச்சான். இன்னைக்கு கந்தரகுலமா நிக்கிறான். யாரையும் நம்பனா இடைஞ்சல் ஆகி போச்சு, கோளாறு ஆகி போச்சு, தொந்தரவு ஆகி போச்சு, வாழ்க்கையே சீரழிஞ்சு சித்திரவாதம் நின்னாச்சு. குழப்பத்துல நிக்கிறேன், கோளாறுல தவிக்கிறேன், பிரச்சனை இழந்த, பெருமைக்கு வாழல, பொழப்பறிஞ்சு பொழப்பு குடும்பத்துல பண்ண முடியல, தொந்தரவா நடக்குது, குழப்பம் ஏற்படுது. சரி பண்ணி கூடம்மா, நல்லதா காட்டு, நாய்த்த நிலைநிறுத்து, பட்டியை காப்பாத்து, பண்ணைத்த சரி பண்ணு, பங்கத்தை காப்பாத்து. குடும்பத்துல சிக்கலா குழப்பம் ஏற்படும், வாழ்க்கை அலைஞ்சி வண்ணத்துல நிப்ப. உன்னோடைய கந்தவேலு என்னைக்கு முன்னேறல, ஏமாளியாத்தான் நிக்கிறான். பொழப்பு சரியில்லை,
நானாவது கெட்டு போயிட்டேன், என் கந்தவேலாவது முன்னா வாழணும் அப்படின்னு குறிக்கோளோட வந்திருக்கிற அவனை கூட்டிக்கிட்டு என் கோட்டைக்கு வந்து சேரு. அவன் அணைஞ்சு போன விளக்க எடுத்து நிறுத்தி ஏத்தி தரேன். ஒரு பொழுது ஒரு நேரம் அவனை பத்தி வருத்தப்படாத, நான் பக்கத்தோட இருந்து பாதுகாத்து கூட நிக்கிறேன்டப்பா. அவன் வரணும், அவன் பிரச்சனை முடியும். நான் சொல்ற நதியில போய் அவனை தண்ணி ஊத்திட்டு வர சொல்லு. அதுதான் கூப்பிடுறேன். கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சா குடிக்கிறான், ஊசி போடுறான், மாத்திரை போட்டுக்கிறான், போதைக்கு அடிக்ட் ஆயிட்டான். அதுதான் நான் வர சொல்றேன். அதுக்குதான் கந்தவேலு கந்தர கோலத்துல நிக்கிறானே. இதுக்குதான் வரமன்னு பெற்றெடுத்தான். இதை மவனுக்கு உள்ளு கொடு, இதை வீட்டு வாசலை கட்டு. எவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு வரையோ அவ்வளவு சீக்கிரம் அதை நிறுத்தி தரேன். நம்ம சிவாய் விளைவிக்கலாம். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராம வளையக்கணும் ஸ்டாப். இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.